திருகோணமலை மூதூர் கல்வி வலயத்துக்குட்பட்ட பாடசாலைகளில் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக உள்வாங்கப்பட்டு கற்பித்தல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வரும் பட்டதாரிகள் தமக்கான நிரந்தர ஆசிரியர் நியமனம் வழங்க கோரி கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருகோணமலை மூதூர் வலய கல்வி அலுவலகத்துக்கு முன்பாக குறித்த கவனயீர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 2020 ஆண்டு 9ஆம் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து நாங்கள் நியமனம் பெற்று இன்று வரை பாடசாலையிலே 5 வருடங்களாக ஆசிரியர் நியமனத்தில் நாங்கள் ஆசிரியர் கற்பித்த பணியில் பாடசாலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இதுவரையில என்னுடைய அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக இருக்கின்ற எங்களுக்கு ஆசிரியர் சேவை நாங்கள் உள்வாங்கப்படவில்லை. ஆகவே இந்த அரசாங்கம் இதனை கவனத்தில் கொண்டு சிறந்த தீர்வொன்றினை எங்களுக்கு விரைவாக பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதனிடையே மன்னார் மடு கல்வி வலயத்துக்குட்பட்ட பாடசாலைகளின் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தமக்கான நிரந்தர ஆசிரியர் நியமனம் வழங்க கோரி மன்னார் மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜரொன்றையும் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் இவர்கள் கையளித்தனர். நாங்கள் தொடர்ந்து நாங்கள் 5 வருடங்களாக பாடசாலைகள் அனைவருமே ஆசிரியர் பணிகள், அதாவது உயர்தரம், சாதாரண தரம் மற்றும் தேசிய ரீதியில் நடைபெறுகின்ற அவ்வளவு பரீட்சைகளிலும் எங்களுடைய பங்களிப்பு இருக்கின்றது. ஆனால் நாங்கள் இப்போது செய்கின்ற வேலை ஆசிரியர் பணி. ஆனால் எங்களுடைய நியமனமானது அபிவிருத்தி உத்தியோகத்தர் என்ற ரீதியிலே இருக்கின்றது. ஆகவே இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோளை விடுக்கின்றோம். ஆனால் எங்களுக்கு இன்னும் நிரந்தர ஆசிரியர் நியமனம் தரவில்லை. ஆகவே வெகு விரைவிலே எங்களுக்கு அந்த நியமனத்தை தான் தரும் என்று நாங்கள் முழு மனதுடன் நம்புகின்றோம்.